ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மதன் கௌரி மாதிரி நான் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வண்டியை யார் தயார் பண்ணது அப்படின்னா, நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இதை தயார் பண்ணுது. இந்த கம்பெனி இந்த வண்டிக்கு என்ன பேர் வச்சுருக்கு அப்படின்னா, பியர் இன்டர்செப்டர் பியர் 650. இது பழைய இன்டர்செப்டர். ஸோ இந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இதுக்கு பியர் 650 பேர் வச்சுருக்காங்க. ஏன் இந்த பியர்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஒரு 1950s ஒரு ஃபேமஸான ஒரு ரேஸ், ஒரு டெசர்ட் ரேஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ரேஸ். இந்த ரேஸுக்கு பேர் பிக் பியர் ரன். இது ரொம்ப ஹிட். அப்போ இதில் எல்லா வகையான கம்பெனிஸுமே கலந்துப்பாங்க. ஹார்லே டேவிட்சன்ஸ், ட்ரையம்ஃப், ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே கலந்துப்பாங்க. ஸோ இதில் ராயல் என்ஃபீல்டும் கலந்துக்கிட்டாங்க. இது எவ்வளோ ஒரு கடுமையான ரேஸ் அப்படின்னா, இந்த ரேஸில் ரோடே இருக்காது. இது ஒரு டெசர்ட். ஸோ ஒரு கல், மண், முள் எல்லாமே இருக்கிற ஒரு மலை இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு பாதையில் நீங்கள் ஓட்டணும். இதில் ஒரு 700 பேர் இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் 200 பேர் மட்டுமே இந்த ரேஸையே கம்ப்ளீட்டே பண்ணுறாங்க. அதனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சைன் வாங்கிட்டு இந்த ஒரு ரேஸுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த பிக் பியர் ரன் அப்படிங்கிற ஒரு ரேஸில் கலந்துக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு வண்டியை நம்ம தயார் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு வண்டியை தயார் பண்ணதுனாலேயே இந்த வண்டிக்கு பியர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த பியர்லேயே நம்மளோட வண்டி ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வண்டிக்கு 249 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, எட்டி முல்டர் அப்படிங்கிற ஒரு 249 அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சு தான் இந்த ரேஸை ஓட்டி ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. நம்மளோட வண்டியில் இருக்கிற பேட்டர்ன் இவங்களோட டிஷர்ட்ஸ்லேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து எடுத்து தான் நம்ம வண்டிக்கு இந்த பேட்டர்னை கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஸ் மிகவும் கடுமையாக இருக்குது, நிறைய உயிரிழப்புகள் நடக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு 1961 இந்த ரேஸை தடை பண்ணிட்டாங்க. அதனால் அந்த 1960 நம்ம ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. 249 அப்படிங்கிற ஒரு நம்பரோட இந்த பிக் பியர் ரன் ரேஸை ஜெயிச்சிருக்கிறாரு எட்டி முல்டருங்கிறவர். அதனால் இவர் தான் இந்த ரேஸோட கடைசி வின்னர். இவர் யூஸ் பண்ண பைக் ராயல் என்ஃபீல்டு தான். இப்போது இவர் இந்த மாதிரி இருக்கார். இவர் யூஸ் பண்ண பைக் தான், அந்த ரேஸில் இவர் யூஸ் பண்ண பைக் தான் இவர் இங்கே வச்சுருக்காரு முன்னாடி காட்டுறது. அந்த பைக்கு அவர் கம்ப்ளீட் பண்ணும்போதே ஃபுல்லாக உடஞ்சி தான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் அந்த ரேஸை. நம்ம தலைவர் அது மட்டும் இல்லை, ஹாலிவுட்லேயுமே ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு பைக் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. அடுத்து வர வீடியோவில் நம்ம தலைவரே பேசுகிறாரு. Big Bear was one of those ball busters. There was 774 starters or something, and only roughly 200 finished. That was the biggest thing of the year, was the Big Bear race, and it was cool. The desert was really a lot of fun. Before the start of a desert race, I mean, it was quiet. No motorcycles running. The banner, you're looking up at the banner, and everybody's goggles are fogging, and you're breathing blood, and there's this old saying, in any kind of racing, when they drop the green, the bullshit stops. 3 loops, 50-mile loops. No matter how fast you are and how good you are, you got to trust your gut. The gut tells you when it ties up in a knot that you maybe shouldn't do what you're doing. You just had to have a gut feeling and know that you would pick it through the right way. In the first loop, I think I came into the pits to get fuel and stuff. I think I was like 11th or something. Came in after the second loop and was 7th. Came around, got up to the top of Rattlesnake Canyon, got up in the forest, took it off the side, and I could hear chunk, yuck, boom, bam. Went about 20 feet down through the brush, blew through the shit, and hit the fire road at the bottom, missed the whole corner. Boom! Got up, I'm going, what in the hell are we doing?
Anybody with any sense has got to say, what the hell are you doing? But I trusted my gut instinct and got back up on it and took off. And I ended up winning it on the Royal Enfield by a 3-minute lead. And as far as I can remember, there's only 2 gentlemen, and I call them gentlemen because they were, that had motorcycles named after him, and one is Steve McQueen and the other one's Uncle Bud Eakins. அவர் சொன்ன மாதிரி அவரோட பேர் மட்டும் வச்சது இல்லாமல், அவரோட ஞாபகார்த்தமாக வச்சது மட்டும் இல்லாமல், அவரையே அந்த பைக்கை ரிவைல் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இதுதான் அந்த வீடியோ, அவர் ரிவைல் பண்ண வீடியோ. இந்த மூமெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டை எட்டி முல்டர் பெருமைப்படுத்தியிருக்காரா, இல்லை எட்டி முல்டர் ராயல் என்ஃபீல்டை பெருமைப்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வைஸ் வெர்சா. இந்த பைக்கை அவரை வச்சு ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல், அந்த பைக் அவர் அங்கே நிறுத்தி வச்சிருக்கிற பைக்கை இந்த ராயல் என்ஃபீல்டு அவருக்காகவே அந்த பைக்கை ப்ரெசண்ட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. இது தாங்க நம்ம பைக்கோட ஒரு சிறப்புமிக்க வரலாறு. இந்த பைக்குக்கு ஏன் பியர்னு பேர் வச்சாங்க, இந்த பைக்கோட ஸ்பெஷல் எடிஷனுக்கு ஏன் 249ன்னு பேர் வந்துச்சு, இந்த எட்டி முல்டர் யார் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த பைக் தான் இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம பைக் ஒரு லெஜெண்டரி பைக் ப்ளஸ் ஒரு யூனிக்கான ஒரு பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைக்கோட ரெவ்யூவை பார்க்க போகிறோம். அந்த ரெவ்யூவை நம்ம இர்ஃபான் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி ரிவ்யூ பண்ண போகிறோம்.